Hi, I'm Sneha. I'm going to explain about multi-stage graph. Multi-stage graph is a directed graph in which the nodes can be divided into set of stages such that all edges are form a stage to next stage only. In other words, there is no edge between vertices of same stage and form a vertex of current stage to the previous stage. Here is the diagram for multi-stage graph. This graph has nodes, edges and 5 stages. V1, V2, V3, V4 and V5 are the 5 stages. Using this graph, we can find the shortest path from source to destination. There are two methods to find the shortest path. Forward approach method and backward approach method. Forward approach method. Assume k stages in a graph. In this method, we will find out the cost of each and every node starting from k stage to first stage. We will find out the path that is minimum cost path from source to destination, that is stage 1 to stage k. ஃபார்வர்ட் அப்ரோச் மெத்தடோட ப்ரொசீஜரை பார்க்கலாம். வெர்டெக்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம காஸ்ட் எண்ணில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு வெர்டெக்ஸ்க்கு மோர் தென் ஒன் பாத்தாக இருந்துச்சுன்னா அதில் இந்த பாத்தில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிடணும். அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து அரே டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எப்படி ஃபைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வெர்டெக்ஸ் 1ல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நியர்பை வெர்டெக்ஸ்க்கு ரீச் ஆகணும். அந்த வெர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு நியர்பை வெர்டெக்ஸில் ரீச் ஆகணும். இப்படியே ப்ரொசீட் பண்ணனா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். ஃபார் எ கே ஸ்டேஜ் கிராஃப் தேர் வில் பி கே வெர்டெக்ஸ் இந்த பார்ட். இந்த V1, V2, V3, V4 அண்ட் V5 தான் வந்து அந்த ஸ்டேஜஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். Here the destination is 12. Cost of 12 equal to 0. 11 to 12 reach ஆகிறதுக்காக காஸ்ட்டு 5, 10 to 12 ரீச் ஆகிறதுக்கான காஸ்ட்டு 2, 9 to 12 ரீச் ஆகிறதுக்கான காஸ்ட்டு 4. ஃபார்வர்ட் அப்ரோச் மெத்தடோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் I, J ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் C of J, L plus cost of I plus 1, L. L belongs to Vi plus 1. J, L belongs to E. E na edge. ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். 8லேருந்து 12 டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு அதோட ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு 2 பாத் இருக்குது. 8 to 10, 10 to 12 ரீச் ஆகலாம். இல்லைனா 8 to 11, 11 to 12 ரீச் ஆகலாம். 2 பாத் இருக்கிறதால இதில் எது ஷார்ட்டஸ்ட்டுன்னுட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா தான் மினிமம் ஆஃப் C of 8, 10 ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் 10, C of 8, 11 ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் 11. 8 to 10க்கு காஸ்ட்டு 5, 10 to 12க்கு 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. 8 to 11க்கு 6, 11 to 12க்கு 5. அதோட 6 + 5 11. இதில் மினிமம் 7. காஸ்ட் ஆஃப் 8 ஈக்குவல் டு 7. இந்த 7 வந்து நம்ம 8 to 10, 10 to 12 போனதால் இதோட டெஸ்டினேஷன் D of 8 ஈக்குவல் டு 10. இதே மாதிரி எல்லாத்துக்கும் 7, 6, 5, 4, 2, 1 எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். இந்த கிராஃபில் 1 தான் சோர்ஸ். நம்ம 1லேருந்து 12க்கு ரீச் ஆக போகிறோம். 12 தான் டெஸ்டினேஷன். 1லேருந்து 12 ரீச் ஆகிறதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் இது தான். 1 to 2, 2 to 7, 7 to 10, 10 to 12. 1ஓட டெஸ்டினேஷன் 2, 2ஓட டெஸ்டினேஷன் 7, 7ஓட டெஸ்டினேஷன் 10, 10ஓட டெஸ்டினேஷன் 12. 1லேருந்து 2 ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு 9, 2லேருந்து 7 ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு 2, 7லேருந்து 10 ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு 3, 10லேருந்து 12 ரீச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு 2. இந்த எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. 1லேருந்து 3 போயிட்டு 3லேருந்து 7, 7 to 10, 10 to 12 போனோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு 19 கிடைக்கும். இந்த பாத்தை விட இது அதிகம், லார்ஜஸ்ட்டு பார்த்து. 1லேருந்து 5, 5 to 8, 8லேருந்து 11, 11 to 12 போனோம்னா நம்மளுக்கு 21 கிடைக்கும். ஸோ இதுவும் லார்ஜஸ்ட்டு பார்ட். அப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்ட்னா 1 to 2, 2 to 7, 7 to 10, 10 to 12 தான் ஷார்ட்டஸ்ட்டு பார்ட். அல்காரிதம்.
Algorithm f graph of g comma k comma n comma p. The input is in k stage graph g equal to v comma e with n vertex. Index in the order of stage E is in set of edge, and c of I comma j is the cost of I comma j. P of 1 ratio k is the minimum cost path. Cost of n equal to 0.0. For j equal to n minus 1 to 1 step to 1 do. Compute cost of j. Let R be the vertex such that jr is an edge of G. C of j comma r plus cost of r is in minimum. Cost of j equal to C of j plus r plus cost of r. D of j equal to r. And find the minimum cost path. P of 1 equal to 1. P of k equal to n. For j equal to 2 to k minus 1 do. P of j equal to d of p j minus 1. Time complexity of forward approaches. The time complexity of forward method is big O of modulo V plus modulo E. Now I am going to explain the topic backward approach. Definition for backward approach. If there one k stage in a graph, using backward approach we will find out the cost of each and every vertex starting from first stage to the k stage. Like that we will find out the minimum cost path from destination to source, that is from k stage to the stage 1. Next procedure. It is similar to forward approach but different only in 2 or 3 ways. Maintain a cost matrix to store the cost of every vertex and distance matrix to store the minimum distance vertex. Find out the cost of each and every vertex starting from vertex 1 up to vertex k. Last, to find out the path star from vertex k, then the distance array d of k will be the minimum cost neighbor vertex, which in turns gives the next nearest neighbor vertex, and proceed till we reach the destination. பேக்வேர்ட் அப்ரோச் மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத்தை ஃபைன் பண்ண போகிறோம். பேக்வேர்ட் அப்ரோச் மெத்தடுன்றதால இதில் 12 தான் வந்து சோர்ஸு, 1 டெஸ்டினேஷன். இப்போ காஸ்ட் ஆஃப் 6லேருந்து 1 தான் டெஸ்டினேஷன். 1க்கு ரீச் ஆகணும்னா 2 பாத் இருக்குது. 6 to 2, 2லேருந்து 1, 6 to 3, 3 to 1, 6 minimum of C 2, 6 plus cost of 2, C of 3, 6 plus cost of 3. Minimum of C of 2லேருந்து 6க்கு 4 plus 9 அப்போ 13 வரும். 6 to 3, 3 to 1னா 2 plus 7, 9 வரும். இதில் மினிமம் வந்து 9. ஸோ காஸ்ட் ஆஃப் 6 வந்து 9. டெஸ்டினேஷன் 6லேருந்து 6 to 3, 3 to 1. ஸோ டெஸ்டினேஷன் ஆஃப் 6 equal to 3. இதேமாதிரி 7, 8, 9, 10, 11, 12 எல்லாத்துக்கும் ஃபைன் பண்ணணும். Next path. Start from the vertex 12. Destination of 12 equal to 10 and destination of 10 equal to 6 and destination of 6 equal to 3, destination of 3 equal to 1. So the minimum cost path is 1, 3, 6, 10, 12. The cost is 16. Algorithm. Algorithm B graph of G, K, N, P. The input and output of the K stage graph G equal to vertex, E with n vertex. Index in the order of the stage is the set of edge, and C of I, J is the cost of I and J. P of K, 1 is the minimum cost path. B of cost 1 equal to 0. For j equal to 2 to n do. Compute B of cost j. Let R be the vertex such that R, j is the edge of G, and B of cost R plus C of R, j is minimum. B of cost j equal to B of cost R plus C R, j. D of j equal to R, and find the minimum cost path. P of 1 equal to 1, P of k equal to n. For j equal to k minus 1 to 2 do. P
P of j equal to d of P of j plus 1.